வாயை திறந்தாலே போயிடுச்சு. இதோ இப்பவே வந்து இந்த பாண்டியன் ஷோஸ் குடும்பத்தை வெளில அனுப்புற இந்த ஒரு ஃப்ராடு குடும்பம் இருக்குல்ல, இந்த ஃப்ராடு குடும்பத்துக்கான தண்டனை என்னன்னா அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில் குடும்பம் கொடுத்த ஒரு போலி புகாரால் இப்போ பாண்டியன் ஷோஸ் குடும்பம் இப்போ ஜெயிலே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. கோமதி எல்லாம் வந்து அப்படியே ராத்திரியே வந்து மயங்கிடுறாங்க அங்கே உள்ளார ஜெயிலே. உடனே காலையில் எந்திரிச்சு அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து இப்போ கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணலான்னு வரும்பொழுது அப்படியே மனசளவில் எல்லாருமே உடஞ்சி போய் நிற்கும் பொழுதே வந்து நம்ம யாருக்குங்க என்ன தப்புங்க செஞ்சோம், ஏங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம சும்மா இருந்திருக்கக்கூடாதுங்க, அப்போவே போலீஸ்ல போயிருக்கணுங்கன்னு கோமதி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம வந்து எந்த தப்பும் பண்ணலங்கிறது நமக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நல்லது தான் நடக்கும் அப்படின்னு வந்து இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கோர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு வந்து இப்போ வந்து இவங்களுக்கு காலே வருது பாக்கியத்துக்கு. பாக்கியம் வந்து வந்துடுறோம் மேடம் அப்படின்னா வந்து இந்த பாருமா ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து சும்மா விசாரணைக்கு எப்போ கொடுக்கறது ஓகே, ஆனால் இப்போ கண்டிப்பாக உங்கள் பொண்ணை வந்து கூட்டிட்டு தான் வரணும். உங்கள் பொண்ணை வந்து கோர்ட்டில் வச்சு தான் வந்து இது சொல்லணும், சாட்சி சொல்லணும். ப்ளஸ் வந்து அவங்களுடைய தரப்பில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்ல இப்போ பயம் அதிகமாகிடுது பாக்கியத்துக்கு. பொண்ணு கண்டிப்பாக வரணுமா மேடம் அப்படின்னா, ஆமாம் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க நேரில் வந்து தான் சொல்லணும். அதனால வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் அது இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தங்கமயில கூட்டதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஆப்பே காத்துட்டு இருக்குங்கிறதும் அவங்களுக்கு அப்போ தெரியல. ஸோ அப்போ அதுக்கடையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கமயில் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா என்ன கோர்ட்டுக்கெலாம் வர சொல்கிற, அங்கே போய் ஏதாச்சும் கேட்டு நான் உளறிட்டா என்னம்மா சொல்கிறது, அங்கே அத்தனை பேர் இருப்பாங்கம்மா, நீ கேட்ட போது சரி ஓகே, இங்கே வந்து அந்த போலீஸ்காரங்க மட்டும் இருந்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்களா ஆமாம், வரதட்சணை கேட்டாங்களா ஆமாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிட்டேன். ஆனால் அங்கே போய் கேட்கும் பொழுது நான் என்னம்மா பண்ணுவேன், அத்தனை பேர் இருப்பாங்களேம்மா அப்படின்னா, யார் இருந்தால் என்னடி என்ன, நீ இப்போ யார் இருந்தாலும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சு எதை கேட்டாலும் ஆமாம் செஞ்சாங்க இப்படி தான் பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ மீனா திடீர்னு வந்து இப்போதான் ஒரு ஐடியா தோணி பழனி வேற கூப்பிட்டு சித்தப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் வாங்க என் கூட அப்படின்னு வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. அவங்க ஒரு பக்கம் போகும்பொழுது இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா சக்திவேல் வந்து இந்த மாதிரி இது எதுவுமே வந்து சரியா படலை. இந்த போலீஸ்காரங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா கூட இந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கும் அப்படின்னு நம்பி அவங்க வந்து இந்த பொண்ணுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் ஏதாச்சும் நான் பண்ணணும்டா அப்படின்னு வந்துட்டு திடீர்னு மீனாவை கூப்பிட்டு மீனாவை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு ஒரு விஷயத்த கேட்க என்ன விஷயம் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் காமிக்கல கேட்கலன்னு அவங்க மீனாவும் டக்குன்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து அவரும் தனியாக கிளம்பி எங்கேயோ போகிறார். ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அங்கங்கே போயிட்டு இருக்க. இப்போ வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க தங்கமயில், அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் மாணிக்கம் எல்லாருமே இறங்கும் பொழுதே அங்கே எல்லாருமே ஒருத்தங்களா பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. அந்த பக்கம் கையில் விலங்கோட போலீஸ்காரங்க சுற்றி நிற்க அப்படியே பக்கத்தில் வந்து பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து சரவணன், அதுக்கப்புறம் கோமதி, பின்னாடி கதிர் செந்துலாம் நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து அப்படியே வந்து இவங்க முறைச்சு பார்க்குறாங்க இவங்க தங்கமயில அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. திரும்பும் பொழுதே வந்து துரோகி நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி அப்படின்னு இந்த பக்கம் வந்து கோமதி கத்த இவங்களுக்கு திருப்பி அழுக வர ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா மேடம் பார்த்தீங்களா இப்போ கூட எப்படி பேசுகிறானுங்க பாருங்க, என் பிள்ளைய அழ வைக்கிறதே உங்களுக்குலாம் வேலையாயிடுச்சு அப்படின்னு பாக்கியம் பேச இந்த பாருமா பேசாமல் இருங்க, நீங்களும் பேசாமல் இருங்க, சரி உள்ள கோர்ட்டுக்குள்ளே போகிறோம், கோர்ட்டில் வந்து கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும், தேவையில்லாமல் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு உள்ளார கொண்டு போகிறாங்க. ஸோ உள்ளார போனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து முதல்ல எடுத்த உடனே வந்து இப்போ தங்கமயில தான் முதல்ல ஸ்டேஜ் இதுக்கே கூப்பிடுறாங்க விட்னஸ்க்கே. ஸோ தங்கமயில் அங்கே போய் நின்னதுக்கப்புறமா தங்கமயில் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்து தங்கமயில்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களை கொடுமைப்படுத்தாங்களா அவங்க அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பக்கம் கோமதி, பாண்டியன், சரவணன் நின்றுட்டு இருக்கு. அப்படியே திருன்னு முடிக்கிறாங்க. முடிச்சவங்களுக்கு அழுகியே வந்ததுக்கப்புறமா திருப்பி வேற கேட்குறாங்க, கொடுமைப்படுத்தினாங்களா இவங்கெல்லாம் பார்த்து சொல்லுங்க, பரவாயில்லம்மா நீ எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு ஜட்ஜி வேற சொன்னதுக்கப்புறமா வந்து இவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஆமாம் மேடம் அப்படின்னு இவங்க அடி பாவி அப்படின்னு கத்துறாங்க. கோமதி கத்தும் பொழுதே வந்துமா பேசாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி என்னென்ன பண்ணாங்கிறத தெளிவாக சொல்லுமா, நீங்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் படி வந்து பார்த்தா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க, நீங்கள் எத்தனை பவுன் போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்க 80 பவுன் போட்டோம் அப்படின்னு தங்கமயிலே சொல்கிறாங்க. இதில் கூட வந்து அந்த அடுத்தவங்க அம்மா பாக்கியத்தை விசாரிக்கும் பொழுது அவங்க நாங்கள் 80 பவுன் போட்டது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு 5 பவுன் கொண்டு வா 10 பவுன் கொண்டு வான்னு அடிப்பாங்க, எங்கள்ட்ட அவ்வளோலாம் காசு இல்லை, போட்டதே கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்காக சேர்த்து வச்சு போட்டதும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து இப்போ திருப்பி இன்னொரு விட்னஸை கூப்பிட்டு இப்போ மாணிக்கத்தை கூப்பிட்டு உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலா அப்படின்னா ஆமாம் மேடம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு தான் அனுப்பிவிட்டோம், சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் அவனுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணி தள்ளி விட்டு கடைசியில் வந்து என் பிள்ளைக்கு கரு கலைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா ஆமாம் டாக்டர்கிட்டலாம் போனோம் அப்படின்ட்டாரு அவரும் டக்குன்னு.
உடனே இப்படி ஒவ்வொருத்தங்களா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து இப்போ அடுத்ததா இந்த நகை விஷயம் அப்புறம் இந்த விஷயம் ரெண்டும் தவிர நீங்கள் வந்து இந்த படிப்பு விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்த உங்களுடைய இந்த வயசு விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் சின்னதாக பொய் மேடம், அதெல்லாம் அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். ஆனால் அப்போவே வந்து அவருக்கு கோவம் இருந்தால் வெளில அனுப்பியிருக்கலாம்ல. அவர் ஏன் அனுப்பலை அப்படின்னா அவருக்கு வந்து நகை பணத்து மேலே ஆசை. எங்கள்கிட்ட இருந்து இப்படியா பணத்தையும் நகையத்தையும் கரைஞ்சிடலான்னு பார்த்தாரு. எதுவுமே கறக்க முடியலங்கிறதுனால தான் வந்து இப்படி ஒரு இப்போ என் பிள்ளைய தள்ளி விட்டாரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி இவங்க 3 பேரும் பொய் சாட்சி சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் அப்படியே வந்து திருப்பி ஒரு தடவை கோமதி மயங்கிடுறாங்க. ஒழுங்காக சாப்பிடாமங்களாம் லோ சுகரில். ஸோ அவங்கள தண்ணி தெளிச்சு எழுப்பி அவங்களை சர்க்கரையெல்லாம் கொடுத்து திருப்பி நிற்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக இப்போ இந்த பாருமா கடைசியாக உன்ட்ட கேட்குறோம்மா, இதுக்கப்புறம் தான் தீர்ப்பு எழுத போகிறோம், இவங்கள்ட்ட கேட்கலாமா ஒரு தடவை அப்படின்னா, இல்லை மேடம் நான் நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக வந்து என்னை குடும்பப்படுத்தாங்க, என்னை டார்ச்சர் பண்ணாங்க, எனக்கு வந்து இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த கேஸை கூட நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழணும், அதுக்கு ஓகேன்னு சொன்னால் கூட போதும், இதுக்கப்புறம் அவங்க திருந்தி வாழ்ந்தால் பரவாயில்ல அப்படின்னு இப்போ வந்து தங்கமயிலும் ஓவராக பேசிடுறாங்க. பேசி முடிச்சு எல்லாரும் வந்து சரி ஓகேன்னு தீர்ப்பு எழுத போகும்பொழுது வந்து உங்கள் சைடில் ஏதாவது விட்னஸ் இருக்காமான்னா டக்குன்னு வந்து இப்போ உள்ளார நுழையிறாங்க மீனா. இருக்கு மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மேடம் இதோ நாங்கள் உடனே வரோம், 2 விட்னஸ் இருக்குது அப்படி ஏதோ அனுப்புகிறாங்க டாக்குமெண்ட் அனுப்புனே ஜட்ஜி பார்த்துட்டு சரி கொண்டாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல மீனா உள்ளார போகிறாங்க. மீனா முன்னாடி போயிட்டு வந்து இதோ இந்த அக்கா வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, அதுக்கு டாக்டர்கிட்ட போனாங்கல்ல, அந்த டாக்டரே கூட்டு வந்திருக்கோம் மேடம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அந்த டாக்டர் உள்ளார வராங்க. சக்திவேல் தான் கூட்டு வர்றாரு. சக்திவேல் கூட்டு வந்துட்டு நேராக அவங்க இதுக்கு மொத்தமாக போடியத்துக்கு அனுப்ப அங்கே வந்து விட்னஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா டக்குன்னு இந்த பொண்ணுக்கு வந்து அபார்ஷன்லாம் ஆகலை மேடம், இந்த பொண்ணு வந்து உண்மையிலே ப்ரெக்னென்ட்டே ஆகலை, அது ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டு இவங்கெல்லாம் திரும்பி பார்க்க இந்த பொண்ணு ஏன் அப்படியே சொன்னிச்சுன்னு தெரில, இது போய் எனக்கு வந்து அப்போ அந்த இது கேஸ் ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வந்து அப்படியே திருன்னு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து மீனா வராங்க. 80 பவுன் நகை போட்டேன் அப்படின்னாங்களே, 80 பவுன் போட்டிங்களாக்கா நீங்கள் அப்படிங்கும் போது தான் இப்போ பாக்கியிலேருந்து எல்லாரும் முடிக்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு முடிச்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க போட்டது எவ்வளோ தெரியுமா மேடம், 8 பவுன். அதையும் வந்து யாரும் கேட்டு போடலை, இவங்களா தான் போட்டாங்க. அதே மாதிரி அந்த படிப்பு விஷயத்துலையும் இந்த வயசு விஷயத்துலையுமே முன்னாடியே தெரிஞ்சா கூட குடும்ப பிரச்சனையால் அவர் சொல்லாமல் இருந்தார், அவ்வளோதான். ஆனால் அவர் என்றைக்குமே வந்து ஒரு குடும்பப்படுத்துனதோ கஷ்டப்படுத்துனதோ யாரும் பண்ணது கிடையாது. இதோ ஆதாரத்தை எடுத்து பாருங்கள், இந்த நகை விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு நகையை காமிக்கிறாங்க. நகையை காமிச்சா நகையெல்லாம் வந்து கவரிங்காக இருக்குது. இதான் இவங்க போட்ட நகை, இப்போ பேங்க்லேருந்து அப்படியே எடுத்து வந்திருக்கேன், பேங்க்லேருந்து தான் எடுத்தங்கிறதுக்கான வீடியோ ஆதாரமும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னமும் என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாதனால தான் உங்களை வேணான்னு சொல்லியாச்சு. இப்படி ஒருத்தவங்க கூட வாழ முடியாதுன்னு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணால் அதை வச்சு எங்கள் மேலே திருப்பி கேஸ் போட பார்க்குறாங்கன்னு இப்போ சூப்பராக வந்து மீனா சொல்ல. அதனாலேயே வந்து இப்போ தங்கமயில் குடும்பத்துக்கு தண்டனை கிடச்சி இவங்கள தான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்டேஷனுக்கு அனுப்புகிற மாதிரி ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது, தங்கமயில திருப்பி வீட்டில் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மற்ற ப்ரெடிஷன்ஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மெம்பர்ஷிப்ஸும் பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.